ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை, ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பர்களே. ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா உங்களுடைய ராசி பலன்களை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு புதிய வீடியோக்களை தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. எங்களுக்கும் அதனால நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானோட சந்திர பகவான் இணைந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக கேது, புதன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிற நண்பர்களே. இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் பகவான் இன்றைய தினம் உச்சமடைந்து காணப்படுவது ஆட்சி பலம் பெற்றுள்ளது. நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நீங்க அதிகமான பெருமைகள் பெறுவீங்க. நிறைய ப்ரௌடு மிக்க சந்தோஷமான நினைவுகள் இன்று தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு ரிமார்க்கபிளான நாளாக இன்னைக்கு அமைய பெற்று இன்றைய நாளை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான பெருமைகள் மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்று தினம் நீங்கள் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். டிராவல் பண்றதன் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே. பிசினஸ் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக செல்வ செழிப்பான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு மாறும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் எந்த விதமான பெரிய கடன்களையும் அடைத்து முடித்து மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் நிறைய டிரான்சாக்ஷன் இன்னைக்கு நீங்க சுலபமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளை நீங்கள் இன்று தினம் நினைத்தால் கண்டிப்பாக பொறுமையுடன் வசூலிக்க முடியும். இனி அவசரம் காட்டாதீங்க. பொறுமையாக நீங்கள் வசூல் செய்யறதுல கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. அதிகமான ஒர்க் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே. நிறைய வேலைகள் இருந்தாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சரியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் கடனை வாங்கிட்டு திருப்பி தராத உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு நீங்கள் மீண்டும் கடன் கொடுத்து ஏமாறக்கூடாதுங்க. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெறுவீங்க. தொழிலில் சிறப்பான மாற்றங்கள் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. எனவே தொழிலில் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் இன்றைய தினம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். மனம் தளராமல் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் மனம் உடைந்து போகக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே. சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. சில சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிறது மூலமாக சொந்த பந்தங்களை சந்தித்து நல்ல ஒரு கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவங்களை கேலி கிண்டல் பண்றது, தேவையில்லாத விமர்சனம் பண்றது போன்றவற்றெல்லாம் நீங்கள் குறைத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில ஆன்மீக தலைவர்கள் அல்லது சில மூத்த வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மூத்த உறுப்பினர்களுடைய வழிகாட்டுதல், நல்ல ஒரு வயதானவர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. எனவே வழிகாட்டுதல்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. நீங்கள் மனம் தளராதீங்க. இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக பெறுவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில் கிடைக்கும். நிறைய நற்செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே சில காரியங்களை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அது சில காரியங்கள் மறதியால விட்டு போயிருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் கூட இன்னைக்கு நீங்க முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் அவ்வளவு சிறப்பான பலன்களை பெற முடியாது நண்பர்களே காதல் வாழ்க்கையில. அதனால நீங்கள் கண்டிப்பாக பொறுமையோட காதல் வாழ்க்கையில் அணுக வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் ஒன் சைட் லவ்னு சொல்லுவாங்களே, ஒருதலை காதல், அதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையில ரொம்ப கூடுதலாக பொறுமைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. புதிய புதிய முயற்சிகளுக்கு உங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் நிறைய காரியங்களை புதிய முயற்சிகளை செய்வதற்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. அதன்
செய்வதன் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல உத்தரவாதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் மிகச்சிறப்பாக இன்றைய தினத்தை நீங்கள் ஆனந்தமாக அனுபவிப்பீங்க. பொறுமையாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் சொந்த பந்தங்கள் முதற்கொண்டு யாருக்குமே திரும்ப கடன் கொடுத்து ஏமாறக்கூடாது. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மிக முக்கியமான கவனத்தையும் நீங்கள் இன்றைய தினம் மனதில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். சில சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களது வேலைகளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ சொந்த பந்தங்களுடைய உறுதுணை காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வெவ்வேறு வகையில் பண வரவுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது. அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க நண்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் 3வது நபரை நீங்கள் இன்னைக்கு அனுமதிக்க கூடாதுங்க. அதனால சில கருத்து வேறுபாடுகள் உங்களது வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில பஞ்சாயத்து பண்ண யாரையும் இன்னைக்கு அனுமதிக்காதீங்க. மிகச்சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம். நல்ல செய்திகள் சேரக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த பெருமை மிக்க நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. யாரையும் கேலி கிண்டல் மட்டும் பண்ணாதீங்க நண்பர்களே. பொறுமையாக இருங்க. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நம்பர் 3 3ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்க குடும்பம் எப்படி வருங்காலத்தில் செழிக்க போகுது அப்படின்ற மாதிரியான குடும்பத்தை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. குடும்பம் பற்றிய சின்ன சின்ன கவலைகளும் இன்னைக்கு போகலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்பத்துக்காக யோசிக்கக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்கள் மூலமாக இருந்தாலும் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே. வியாபாரத்தில் பாக்கிகளை வசூல் செய்யறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அடமெண்டா இல்லாமல் கூடுதல் பொறுமையுடன் நீங்கள் வசூல் செய்தீங்கன்னா அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஆனால் நல்ல பெனிஃபிட் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆஃபீஸில் குறிப்பாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுங்க அதுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் கண்டிப்பாக புதுமையாக நிறைய விஷயங்களை செய்வீங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில கிடைக்கும். நல்ல ஒரு தெளிவான முடிவுகள் பழைய பிரச்சனைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.